ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்த பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயுள்ளது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அற்புதமான சூழ்நிலையில் தான் ஆவியான அசைவாடு. இது ஒரு பாவியின் வாழ்க்கையில இயேசுவை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நிலையை தெரிவிக்கிறது. இயேசுவை ஒருவன் அறியவில்லை, பரிசுத்த ஆவியான ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய வாழ்க்கை இருண்டு கிடக்கிறது, அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில ஒழுங்கு இல்லை, அவருடைய வாழ்க்கையில எல்லாம் சூன்யமாக வெறுமையாக இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் அந்த ஆவியானவருக்கு தன் உள்ளத்தை விட்டு கொடுத்த ஆண்டவரே, இருண்ட என் வாழ்க்கையில, ஒழுங்கின்மை அற்ற என் வாழ்க்கையில, குழப்பம் பயம் நிறைந்த என் வாழ்க்கையில நீர் வாரும் என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாற்றத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.